அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பை விளக்கக்கூடிய வீடியோ தான் இது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதற்கான அறிகுறிகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. நான் உணர்ந்த அறிகுறிகள் நிறைய இருக்குது. இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு கிடையாது. ஏன்னா வேறு வேறு உணர்வுகள், வேறு விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் நம்ம உணர்ந்தது அப்படிங்கிறது ஒரே விஷயமாக தான் இருக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல். அது எப்படி இறைவன் பல ரூபங்களில் இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிற ஒரே சக்தி தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது உங்களுக்குள்ளே சொல்லாமலே புரியும். இப்படி தான் இருக்கும், இது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நமக்கு அதே மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சில நேரங்களில் நம்ம ஒரு பொருளையோ மனிதர்களையோ கூட நம்மக்கிட்டேருந்து விலக்கி வைப்பாங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல். ஆனால் நம்ம நினச்சி போல, ஐயோ நான் என்ன இது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன், எனக்கு அந்த உறவு விலகி போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த உறவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்கள நம்மக்கிட்டேருந்து விலக்கி வைப்பாங்க. இது உறவுகளுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்குறோம். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த வேலை கொடுங்க, எனக்கு இந்த இடத்துல இப்படி தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம்ல. அப்படி நம்ம பண்ணுற முடிவுகள் சரியா அப்படின்னு நமக்கே தெரியாது. சில நேரங்களில் எமோஷனலில் முடிவெடுத்திருப்போம், இல்லை ஆசையில் முடிவெடுத்திருப்போம், ஒரு பெரிய ஆர்வத்தில் போயிட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு நம்மளும் பண்ணியிருப்போம். அப்படிலாம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நம்மளை மாதிரி கிடையாதுல்ல. அவங்க உயர்ந்த ஆற்றல் இல்லையா? அப்போது நமக்கு எது நல்லதோ, ஒரு அம்மா எப்படி நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க நம்மளோட பெற்றவர்கள் அப்படின்னும்போது, அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பேராற்றலும். நம்மை படைத்த சக்தி இல்லையா, அந்த இறை சக்தி, இந்த இயற்கை பேராற்றல் உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் செய்யும். அதனால் சில நேரங்களில் சில உறவுகளை விலக்கி வைக்கலாம், சில பேரை சம்மந்தமே இல்லாமல் சேர்த்து வைக்கலாம், எங்கேருந்தோ எங்கேயோ கனெக்ஷன்ஸ்லாம் உருவாகும். முக்கியமாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அறிகுறிகள் அப்படின்னா முதல்ல நான் நிறைய உணர்ந்ததில் நான் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேனே. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து பதறி குழம்பி போய் என்னமோ உலகத்துலேயே எனக்கு தான் பிரச்சனை இருக்க மாதிரிலாம் ரொம்ப பயந்துருப்பேன். என்னடா பண்ணுறது, என்னமோ என் தலைமையில் தான் எல்லாம் ஓடுற மாதிரி, நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவேன், நான் எப்படி இதுலேருந்து வெளியில் வருவேன், அப்படிலாம் பதற்றமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த இறைசக்தி நமக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்து பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் வழிகாட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்குன்னே தெரியாதுங்க, மனசு முதல்ல அமைதியாக நிறைவாகிடுது, சந்தோஷமாகுது. என்ன காரணம்னே சொல்ல தெரியாத ஒரு அமைதி மனசுக்குள்ளே வந்துடுது. இதுக்கு தான் சந்தோஷப்படணும், இதுக்கு தான் கவலைப்படணும்னு இல்லாமல் எப்போதுமே ஒரு உள்ளார்ந்த ஒரு சிரிப்பு, சந்தோஷம், அமைதி தானாக வந்துடுங்க நமக்கு. உங்களுக்கும் இது நடந்திருக்கா? நீங்களும் பாருங்களேன். இத்தனை நாளாக வாழ்க்கை ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் பிரச்சனைகளோடையும் வலிகளோடையும் எவ்வளோ நம்மளை சுற்றி போராட்டங்களோடையும் அதில் நம்ம அப்படியே சிக்கி தவிச்சிட்ருப்போம். ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஏதோ இதெல்லாம் தனியாக இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்காது. கூட யாரோ இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும். அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். தானாக ஹெல்ப் கிடைக்கும். கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை பற்றி தானாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட சேரும். ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆசைப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இங்கேருந்தோ எப்படியோ அதுக்கான வழிவகைகள் வந்துடும். ஐயோ பணம் இல்லையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாத ஒரு வழியில் உங்களுக்கு பணம் சேரும். எதுவுமே இல்லைன்னா கூட இன்னமும் சந்தோஷமாக எனக்கு இது நிறைவாக இருக்குது அப்படின்னு தோணும். எல்லோரும் கேட்பாங்க, என்ன நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டியா நான் இப்போ திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி இருக்காது. என்னமோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிடிச்சது நமக்கு எல்லாம் கிடச்சிட்ட மாதிரி, இனிமேல் எனக்கு ஏதோ வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு உள்ளுணர்வு ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே யோசிக்க ஆரம்பிக்குங்க. பாசிட்டிவ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, முதல்ல நம்மளோட மனசில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணம் சுக்கு நூறாக உடஞ்சிரும். நெகட்டிவ் எண்ணங்களே வராது, உள்ளுணர்வாக இருக்கவே இருக்காது. உள்ளேருந்து வர எண்ணங்கள் எல்லாம் சந்தோஷமான உணர்வுகளாக இருக்கும்.
இந்த மாதிரி காரணம் புரியாமல் ஹாப்பியாக இருப்போம்ல. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீங்கள் இருக்கீங்க. அது யாராக வேணா இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்ம பாஸ்ட்டை பற்றி யோசிப்போமா, ஃப்யூச்சரை பற்றி யோசிப்போமா, ப்ரெசென்ட்டில் அவங்க கூட இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்போம்ல. அதேமாதிரி ஒரு இயற்கையான சூழலுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சா என்ன? அது பாட்டுக்கு அது இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும், வலிகள், வேதனைகள், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் முன்ன மாதிரி இருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையை முன்ன மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ வேறு மாதிரி பார்ப்பீங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். ஏதோ என் கூட தான் ஒருத்தங்க வழி நடத்துகிறாங்களே, ஒரு சக்தி வழி நடத்துதில்ல அப்படின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இனம் புரியாத சந்தோஷம், ஒரு இயற்கை கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. சில நேரங்களில் ஆழ்ந்த தனிமை தேவைப்படும். ஐயோ, கொஞ்சம் நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதுமே அப்படின்னு தோணும். பறவைகள் சத்தத்தை ரொம்ப விரும்ப தோணும். நிலவு கூட உங்களுக்கு அதிகமான ஒரு பரிச்சயம் உருவாகும். அந்த நிலவு பார்க்கும்போது ஏதோ மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உங்கள் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த இறைசக்தி உங்கள் கூடவே இருக்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை நீங்கள் எந்த கடவுளை நினச்சி, இறைவனை நினச்சி ரொம்ப ஆழமாக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்களோ, அந்த இறைவனோட எனர்ஜியை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உணர முடியும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதை கண்கூட பார்ப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து பதட்டமான நம்ம இப்போது நானா இது, என்னடா இது, இப்படி இவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வருது, எப்படி இது அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அதை விட என்ன தெரியுமா நடக்கும்? உங்களை சுற்றி எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இவன் முன்ன மாதிரி இல்லை, முன்னெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ முகத்தை சோகமாக வச்சுட்டு இருள் அடைஞ்சு போயிட்டு எது கேட்டாலும் விரக்தியாக பேசிக்கிட்டு அப்படி இருந்த ஆளே இல்லையே நீங்கள் அப்படின்னு மற்றவங்களே உங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. உணர்ந்திருக்கீங்களா இதெல்லாம்? உங்களை தேடி நல்ல நல்ல விஷயங்கள் வரும். பாசிட்டிவான ஆட்களை மீட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி தேவையில்லாத அத்தனை பேரும் விலகிட்டு தேவையான மனிதர்கள் மட்டுமே உங்களை சுற்றி வருவாங்க தெரியுமா? முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும். உங்களோட நோய்கள் ஒவ்வொன்றா காணாமல் போகும். அது மனமாக இருந்தாலும் சரி, உடலில் ஏற்படுற நோயாக இருந்தாலும் சரி. இன்னமும் ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது உடல் தானே வலிமையாகும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை இனிமேல் உங்கள் வாயில் இருக்கவே இருக்காது. அதிகாலை எழுந்து அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதிகாலை முழிப்பு வரும். யாரும் எழுப்பி விடாமலே நீங்களே எழுந்துப்பீங்க. இத்தனை நாள் 8 மணிக்கும் 7 மணிக்கும் அப்படி நம்ம தூங்கிட்டு இருந்த ஆட்களாக நம்ம அப்படின்னு தோணும். யாரும் வந்து எழுந்துரு அப்படின்னு எழுப்பிவிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃபீலு. நிறைய நல்ல நல்ல கனவுகள் பார்ப்பீங்க. கனவுகள் மூலியமாக இந்த பிரபஞ்சம் அதிகமாக உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும். ஏன்னா இதெல்லாமே நான் உணர்ந்தது. மனசு சந்தோஷமாக இருக்கும். காரணம் புரியாத சந்தோஷம், இனம் தெரியாத சந்தோஷம்னு சொல்லுவோம்ல. சின்ன குழந்தையில நம்ம இருந்திருப்போம் தெரியுமா? சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு ஒரு மழை வந்தால் சந்தோஷப்படுவோம். ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிடும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அதெல்லாம் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையோட சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக யார் மேலேயும் கோபமே வராது. அது நமக்கு துரோகம் பண்ணவங்களாக இருக்கட்டும், நம்ம முதுகில் குத்துனவங்களாக இருக்கட்டும், இப்போல்லாம் அவங்கள பார்க்கும்போது அதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்க, என்னமோ இந்த உலகத்துலேயே நம்ம ஒரு ஆள் தான் இருக்க மாதிரியும், இந்த உலகமே நமக்கானது மாதிரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது வார்த்தைகளில் சொல்கிறத விட உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். அதற்குண்டான வழிகள் கிடைக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்கள் தான் நல்ல நல்ல மனிதர்களை பார்ப்பீங்கள்ல, அப்போது உங்களோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. இப்படி தான் பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் தெரியுமா? எங்கேயோ யாரோ ஒரு நல்ல தகுதியான ஆட்களை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணில் நீங்கள் படுவீங்க. உங்களுக்கு அந்த தகுதி எல்லாமே இருக்கும். உங்கள் உள் மனசில் இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே பட ஆரம்பிச்சிடும். உணர்ந்திருக்கீங்களா? இதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் 100% முடிவு பண்ணிக்கலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வந்து உங்களோட கூடவே இருந்த உங்கள் லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு நான் சொன்ன மாதிரி வேறுபடும். அப்படி இன்னும் அதிகமான விஷயங்களை உணர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என் கூட இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.